ஹாய், இன்னைக்கு என்கிட்ட இருக்க பெட்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் வாங்கின ஃபிஷ் இவன் தான். இவன் பேரு குணா. கொண்ட வச்ச மண்டை நல்லா ப்ளே பண்ணுவான். இப்போ இவருக்கு ஜோடி வந்தாலும் நம்மளை கண்டுக்கிறது இல்ல. இவருக்கு வாங்கின ஃபீமேல் இவங்க தான். இவங்க பேரு அபி. ரெண்டு பேருக்கு ஏன் இந்த பேரு வச்சிருக்கேன்னு யாருக்காச்சும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இவங்களோட ஃபர்ஸ்ட் குழந்தைங்க மஞ்சுமேல் பாய்ஸ், செகண்ட் குழந்தைங்க 300 பருத்தி வீரர்கள். ஃப்ளவரானுக்கு பெரிய மெயின்டெனன்ஸ் இல்ல. 10 பெல்லட் டெய்லி. பேபிஸ்க்கு ஆர்டிமியா, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நீமக்கண்டி பீட்டா. இவருக்கு 3 ஜோடி வாங்கினேன். இவங்க தான். ஒன் டைம் குட்டி வந்துச்சு, ஆனா எதுவுமே சர்வைவ் ஆகல. கொஞ்சம் லேட்டா ப்ரீடிங் விடலான்னு க்ரூம் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து ஆப்பிரிக்கன் லவ் பேர்டு வாங்கினேன். மேலு ப்ளூ மாஸ்க், ஃபீமேலு மாவு மாஸ்க். ரெண்டுமே ஜோடி தான். ஆவுனா பாக்ஸ்குள்ள ஓடி போய் உட்காந்துக்குவாங்க. ஆனா ஒரு முட்டை கூட வைக்க மாட்டாங்க. இவங்களுக்கு எப்பவும் கூண்டுல தண்ணி இருக்கணும். நான் டெய்லி வெஜிடபிள்ஸ் கொத்தமல்லி வச்சிருவேன் அடிக்கிற வெயிலுக்கு. நான் பாக்குறப்போ சாப்பிடாம ஆக்ஷன் பண்ணுவாங்க. நான் பார்க்கலைன்னா நொறுக்குவாங்க. அப்புறம் லாஸ்டா போலார் பேரட் ஃபிஷ் வச்சிருக்கேன். எப்பவும் பானைக்குள்ள போய் ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடும். ஆனா முட்டையை வைக்க எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நான் வச்சிருக்க பெட்ஸ் இருக்க இடத்த கிளீன் பண்றது தாங்க எனக்கு இருக்க ஒரே வேலையே. காலையில கிளீனிங்கே லவ் பேர்ட்ஸுக்கு தான். அழகா ஒரு ட்ரே, அழகா ஒரு பேப்பர். இதுக்கு மேல ஈஸியான கிளீனிங்க்கு வேற என்னங்க வேணும்? ஆமாங்க, சைனா கிட்ஸ் வாங்குறதுக்கு மெயின் ரீசனே இந்த ஈஸியான கிளீனிங்க்கு தான். ட்ரேவை எடுக்க வேண்டியது, கிளீன் பண்ண வேண்டியது, புது பேப்பர் வைக்க வேண்டியது, அவ்வளவுதாங்க. அப்புறமா லவ் பேர்ட்ஸுக்கு கேரட்டை சரசரன்னு சீவிட்டு வச்சா போதும். லவ் பேர்ட்ஸ் ஹாப்பியானாச்சு. அடுத்து ஃப்ளவரான் பக்கம் போக வேண்டியதுதான். இவங்களுக்கு பாட்டம்ல இருக்க 30% வாட்டரை மட்டும் பைப் வச்சு எடுத்துட்டு அதே அளவு புது வாட்டரை ஊத்திட்டு ப்ளூ மெடிசனும் உப்பும் போட்டுட்டா போதும். சின்ராசை கையில பிடிக்கவே முடியாது. அடுத்து நம்ம பீட்டாக்கு வாட்டர் சேஞ்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆனனால ஃபுல் வாட்டரையும் சேஞ்ச் பண்ணிடலாம். டீ கடையில டீ ஆத்துற மாதிரி ஸ்ட்ராங்கா ஒரு பீட்டா டீ போடுறேன் பாருங்க. பாட்டில எடுத்து ஒரு வடிகட்டி வச்சு பழைய வாட்டரை ஊத்திட்டு புது வாட்டர்ல பீட்டாவை மாத்திட்டு பாதாம் இலையை கொஞ்சம் போட்டுட்டா பீட்டா டீ ரெடி. டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா? ஆமா கோவிந்தா. என்கிட்ட இப்போதைக்கு ஃப்ளவரான் குட்டிகளும் கப்பி குட்டிகளும் இருக்குங்க. நான் எப்படி ஃப்ரைஸை க்ரூம் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் டெய்லி 2 டைம்ஸ் ஃபுட்டு கொடுக்குறேன். 2 வகையான ஃபுட்டு கொடுக்குறேன். மார்னிங் மைக்ரோ பெல்லட்டும் அரைச்ச மாவு மாதிரி இருக்க இந்த ஃபுட்டும் கொடுக்குறேன். இப்போ ஃபுட்டு போடுறேன் பாருங்க. எப்படி போட்ட 10 செகண்ட்லேயே காலி பண்ணிட்டாங்க பாருங்க. திரும்பியுமே ஃபுட்டு போடுவேன். குட்டிங்களுக்கு போதுன்னு மிச்சம் வைக்கிற வரை ஃபுட்டு கொடுப்பேன். கப்பி குட்டிங்களுக்கு அரைச்ச ஃபுட்டை மட்டும் கொஞ்சமா மேலாக தூவி விடுவேன். கப்பி குட்டிங்க குட்டியா இருக்கனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் கடிச்சு சாப்பிடும். ஈவினிங் ஆர்டிமியா கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் கப்பி குட்டிங்களுக்கு கொடுக்குறேன். எப்படி போட்டு சாப்பிடுது பாருங்க. மார்னிங்ல அரைச்ச பெல்லட்டா வேண்டா வெறுப்பா சாப்பிட்டுச்சுங்க. இது லைஃப் ஃபீட்னால பிரியாணி மாதிரி ருசிச்சு சாப்பிடுதுங்க. ஃப்ளவரான் குட்டிங்களுமே நல்லாவே சாப்பிடும். அப்பப்போ பெரிய கப்பீஸ்க்குமே ஆர்டிமியா கொடுப்பேன். அதுங்களுமே நல்லா சாப்பிடும். அடுத்து ஃபிஷ் க்ரூமிங்ல ரொம்பவே முக்கியம் டேங்க் கிளீனிங். வாட்டர் கிளீனா இல்லைன்னா ஈஸியாவே குட்டிங்களுக்கு டிசீஸ் வந்துடும். மோஸ்ட் ஆஃப் த குட்டிங்க நல்லா தான் வளருதுங்க. கொஞ்சம் குட்டிங்க தான் சர்வைவ் ஆகல. இதுல எவ்வளவு குட்டிங்க சர்வைவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அடுத்து மொய்னா டாஃபனியா கொடுத்து அதுல எவ்வளவு குட்டிங்க சர்வைவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு எது பெஸ்ட்னு பார்க்க போறேன். நீங்களும் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோஸ்ல பாக்குற மாதிரி மீன் குட்டிங்களை வளர்க்கறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. நானும் ஈஸி தான் போலன்னு நினைச்சு ஃபிஷ் குட்டிங்களெல்லாம் எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சேன். ஆனா இவங்களை வளர்க்கறது தாங்க பெரிய டாஸ்கா இருக்கு. வீடியோஸ்ல எல்லாம் 1 மந்த்ல ஃபிஷ் இவ்வளோ வளர்ந்துருக்கு, 3 மாசத்துல இவ்வளோ வளர்ந்துருக்குன்னு மட்டும்தான் காமிப்பாங்க. ஆனா டெய்லி எவ்வளோ ஃபிஷ் டெத் ஆகுது, எவ்வளோ பார்த்து அவங்க வளர்த்தாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஃபிஷ் குட்டி டெத் ஆகுறதுக்கு நிறைய ரீசன் இருக்குங்க. ஃபுட்டு ஒரு சில குட்டி நிறைய சாப்பிட்டு ஓவர் ஃபீட் ஆகி சாகும். அதனால ஒரு சில குட்டி ஃபுட்டே கிடைக்காம டெத் ஆகும். நல்லா சாப்பிட்டு பெருசா வளர்ந்த குட்டிங்க கொஞ்சமா சாப்பிட்டு சின்னதா இருக்க குட்டிங்களை அட்டாக் பண்ணி சாகடிச்சிடும்.